துபாயில் ஸ்கை டைவ் பண்ண 2500 dirhams ஆகும், நியர்லி 65,000 INR. பட் நான் எப்படி ஜீரோ காஸ்ட்டில் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? லெட்ஸ் கோ பியாண்ட். வெல்கம் பேக், இட்ஸ் பின்டோ. நான் துபாய் வரேன்னு தெரிஞ்சதும் கண்டிப்பாக ஸ்கை டைவ் பண்ணுவேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 3 months பண்ணுவேன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நானும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்கை டைவுக்கு 2500 dirhams சார்ஜ் பண்ணுவாங்க, அப்ராக்சிமேட்லி 65,000 INR. எப்படி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜீரோ காஸ்ட்டுக்கு கொண்டு வந்துன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். எடுத்த உடனே ஸ்கை டைவ் துபாய் வெப்பேஜில் போயிட்டு நான் ஸ்லாட்டை புக் பண்ணிடல. ஸோ அதில் என்னெல்லாம் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பேக்கேஜஸ்லாம் இருக்குன்றதை நான் ஒரு சின்ன ஸ்டடி பண்ணேன். என்னோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, ஸ்கை டைவ் துபாய் வந்துட்டு 2 set of packages வந்து வச்சிருக்காங்க. ஒன் இஸ் ஃபார் த பாம் ஜுமேரா வியூ அண்ட் ஒன் இஸ் டெசர்ட் வியூ. பாம் ஜுமேரா வியூ ஆல்மோஸ்ட் அக்ராஸ் த ஹிஸ்ட்ரி 2500 dirhams தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் டெசர்ட் வியூ இட் இஸ் 2200 dirhams. ஒரு சில பேருக்கு ஸ்கை டைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பட்ஜெட் இல்லை அப்படின்னா டெசர்ட் வியூ சூஸ் பண்ணுங்கள். பட் பாம் வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், யூ கோ ஃபார் தட். ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து பாம் வியூவாக தான் இருந்தது. நம்ம ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வேணும், ஃபோட்டோ ஷூட்ஸ் வேணும், இன்ஸ்டாகிராம் எடிட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆட் ஆன் பேக்கேஜஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. பீக் சீசனில் இருந்துச்சுன்னா 2500 வெறும் ஜம்புக்கு மட்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு மீடியா பேக்கேஜஸ் வந்து அடிஷ்னலாக வாங்குறாங்க. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் த ரைட் டைம். இங்கே இருக்கிற சீசனில் வந்து ஏப்ரல் டு ஆகஸ்ட் வந்து கொஞ்சம் பீக் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டூரிசம்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குன்றதால அந்த டைமில் வந்து 1+1 ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்கை டைவ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம். எனக்கு வந்து வீடியோவோட இருக்கிற பேக்கேஜஸ் தான் எனக்கு வேணும். அதோட பேக்கேஜஸ் எப்போ 2500க்கு வரும், அதுலேயும் 1+1 ஆஃபர் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ 1+1 ஆஃபர் வந்தால் உங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் தேவை. ஏன்னா 2500 வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ 2% வந்து அதை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான ஒரு பர்சனை தேடினேன். என்னோட ரூம்மேட்டே வந்து எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஜூலை 12 வரைக்கும் இந்த 1+1 ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு பை ஒன் நான் கெட் ஒன். ஸோ 1+1 ஆஃபரில் 1250 rupees ஒரு பர்சனுக்குன்ற மாதிரி கணக்கு வரும். தட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் வீடியோ பேக்கேஜஸ். இந்த 1+1 ஆஃபர் அனௌன்ஸ் பண்ண உடனே வித்தின் 24 hours இது வந்து புக் ஆகிடும். ஸோ எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்ட்னர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன், அந்த சீசனும் வந்துருச்சு. இப்போ 2500 dirhams நாங்கள் 2 பேர் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். 1250 என்னோட பட்ஜெட்டில் எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் துபாயில் என்ன இருக்குன்றது தான் நான் நெக்ஸ்ட் தேட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா, என்னோட சேலரி அக்கௌண்ட்டை பேங்க்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா வெல்கம் போனஸாக எனக்கு 400 dirhams தரேன்னு சொன்னாங்க. ப்ளஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வெல்கம் போனஸாக 400 dirhams நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால இமீடியட்டாக என்னோட சேலரி அக்கௌண்ட் வந்து எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ வெல்கம் போனஸாக எனக்கு ஒரு 400 கிரெடிட் ஆச்சு. அண்ட் கிரெடிட் கார்டு மூலியமாக எனக்கு ஒரு another 400. ஸோ ஆல் டுகெதர் ஒரு 800 என்ன வித் சிங்கிள் சேஞ்ச்னால எனக்கு நடந்தது. 1250 minus 800 450. சாரி 450 கரெக்ட். ஸோ எனக்கு இன்னும் க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. 1250ல் 800 நான் பிரேக் டவுன் பண்ணப்போ என்னால் ஏன் இந்த ரிமைனிங் 450 பிரேக் டவுன் பண்ண முடியாது? ஸோ இங்கே இன்னும் என்னெல்லாம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த 450 நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர். அப்போ எனக்கு தெரிய வந்தது தான் ஆஸ்போரான்ற ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப். இதை பற்றி நிறைய ஆட்ஸ் நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, பட் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஆஸ்போரால் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யாருக்காவது இந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 90 dirhams வந்து உங்களுக்கு ரெஃபரல் போனஸாக உங்களுக்கு கொடுப்பான்னாங்க. எனக்கு இமீடியட்டாக எனக்கு அந்த ஜிபே இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒருத்தருக்கும் ரெஃபர் பண்ணி நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து ரெஃபரல் போனஸாக 250 300ன்னு ஏர்ன் பண்ணோம். 2000 rupees ரெஃபரல் மூலியமாகவே நான் வந்து ஜிபேலேருந்து ஏர்ன் பண்ணேன் அந்த டைமில். ஸோ அதை திருப்பி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு ஸ்டெப் எடுத்தேன். எனக்கு தேவை 450, அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறது ஆஸ் பர் ஆப்ன்றது தான் என்னோட டார்கெட். ஸோ இந்த ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஆஃபீஸ் கலீக்ஸ்க்கு, என்னோட ரூம்மேட்ஸ்க்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்பை பற்றி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இமீடியட் ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபராக வந்து இந்தியாவுக்கு வந்து மணி போயிடுச்சு. ஒரு 450 dirhams வந்து பிரேக் டவுன் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து லக்கிலி 300 dirhams நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். அண்ட் இன்னும் 2 டிரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்ககிட்டயும் நான் பேசிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு அது ரிஸ்க்குன்னு தோணுச்சுன்னா உங்களோட இங்கே லோக்கல் பேங்க்குக்கு என்னோட மணியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீங்கள் அங்கேருந்து என்னோட NRI அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும், ஐ கெட் தட் 90 dirhamsன்னு சொல்லி. ஸோ அந்த 2 பீப்புளும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பிரேக் டவுன் பண்ணேன் என்னோட 450யும். இப்போ போய் இந்த வீடியோ பாருங்க, நான் ஜம்ப் பண்ணது வந்து ஒர்த்தா இல்லையான்னு உங்களுக்கு வரும். அவன் டேட் ஆஃப் பர்த் எதுக்குடா கேட்குறீங்க? ஐயோ தெரியாதே. தெரியாதா? சொல்லுங்க. ஒய்ஃப் நேம் ஒய்ஃப் என்ன உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ,
ஒய்ஃப் என்ன டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு உட்காந்துக்கிறாரு இவரு. நான் ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் வெல்க தான் போகணும். பொண்ணு கேட்டுனுக்கிறாரு, பொண்ணு ட்ரெயினர் வேணுமா? ஏன் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறீங்க? இது வேறு யாருக்கு பொண்ணு கிடைக்குது பார்ப்போமான்றாங்க. 2 பேர் பொண்டாட்டியும் பார்த்துன்னு இருப்பாங்க, சம்மாட்டி அடிப்பாங்க. நீங்கள் இப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு பங்கு. Hi Pinto. Hi. Welcome to Skydive Dubai. Yeah. Are you here for your first skydive? Yeah, this is my first time. Cool. How you feeling, man? Yeah, feeling excited. Really excited. So 8 years before I did bungee jumping in Thailand. And at the time I decided to do skydiving. So I want to set a benchmarking example for my kids and my future generations. Awesome. Let's do it, man. You ready? Yeah, I'm ready. Have fun. We'll see you up there. Yeah. Bye-bye. Searching for higher ground. Can't see in front of me. My enemies have tried every possibility. Ability to know if I can bleed. If that's what you wanted, you won't get it tonight. 'Cause I can fly. I can fly. I can fly. I can fly. Where were you when I was I'm crawling around, searching for higher ground. Can't see in front of me. My enemies have tried every possibility. Ability to know if I can bleed. If that's what you Woo! You just jumped out of a plane, It's a dude. really nice experience. Everyone must try. Awesome. Yeah. What did you enjoy the most? Yeah. Actually, once the parachute opens, that's the real view. Yeah. The real world. You enjoy yourself? Yes. Would you go again? Yeah, definitely we will try. See you next time, man. See you Thank next you. time. Thank you so much. பை. பண்ணது ஆல்மோஸ்ட் ஃப்ரீன்னு சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹானஸ்ட்லி 2500க்கு நான் ஸ்கைடைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, வீடியோ எடுத்தது அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணது, இட்ஸ் ரியலி ஒர்த் ஃபார் மீ. ஸ்கைடைவ் இட் செல்ஃப் 100% ஒர்த் இட். பிகாஸ் இது ஒரு நார்மல் அட்வென்ச்சர் கிடையாது. எவ்ரி ட்ரிப்பும் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளால் கம்பன்சேட் பண்ண முடியாது. அண்ட் ஆக்சுவலி அது என் பாயிண்ட்டும் இல்லை. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு மேக்ஸிமம் வேல்யூ எப்படி எடுக்கிறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி ட்ரிப் பிளான் பண்ணும்போது என்ன சீசன், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், என்ன ஹிடன் காஸ்ட் இருக்குது, இதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு பெட்டர் வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், பட் கொஞ்சம் பட்ஜெட்டாக பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரிப், நெக்ஸ்ட் பட்ஜெட், நெக்ஸ்ட் ஒர்த் இட். See you there. சமன், நீ இன்னொன்று என்ன தெரியுமா, நான் சூப்பர்மேன் மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துட்டு வந்தேன்.